ಅಪಾಯ ಕೋಟಿ ಕೋಟಿಗಳಿಗೆ ಉಪಾಯ ಒಂದೇ, ಹರಿಭಕ್ತರು ತೋರಿಕೊಟ್ಟ ಉಪಾಯ ಒಂದೇ, ಪುರಂದರ ವಿಠಲನೆಂದು ಬೋರಿಟ್ಟು ಕರೆವ ಉಪಾಯ ಒಂದೇ. ஸ்ரீ குருபியோ நம. ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா. அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது 252வது எபிசோட். ஸோ இந்த தடவை என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பாட்டை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவது சரணாகத தத்துவத்தை புரந்தரதாசர் எவ்வாறு விவரிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டில் இந்த பாட்டும் ஒரு பாட்டு. அவரை விட கடவுளுக்கு நெருக்கமானவர் யாருமே கிடையாது. அவ்வளவு நெருக்கமானவர் அவர் அந்த ஸ்ரீஹரிக்கு. இருந்தாலும் அவர் எப்பொழுதுமே இறைவனிடத்திலே என்னை காப்பாற்றப்பா, எனக்கு தயை செய்யப்பா என்று இறைஞ்சி கொண்டு தான் இருப்பார். நாம் தான் பக்தனாச்சே, பெரிய பக்தனாச்சே, நம்மளுக்கு கண்டிப்பாக இறைவன் அழுப்புரிந்து விடுவார், நாம் ஏன் கண்டுக்கணும் அப்படிங்கிற இருக்க மாட்டார். அந்த சரணாகதம் இருக்கு இல்லையா, சரண்டர், அது பார்த்திங்கன்னா புரந்தரதாச ஜாஸ்தியாக இருக்கும். அத்தகைய ஒரு பாடல் தான் இந்த எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். தயமாடோ ரங்கா தயமாடோ, நான் இன்ன தாசன் என்று தயமாடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் தான் இருக்கும். நானுடைய தாசன், அதற்காக என் மேல் நீ தயை செய்யப்பா அப்படிங்கிற ஒரு பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடலை திரு ராஜேந்திர கர்நாடகி அப்படிங்கிற ஒரு பாடியிருக்கிறார். இவர் சிண்டிகேட் வங்கிகளே அதிகாரியாக இருந்தவர். அவர் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இவருக்கு கன்னடம்லாம் அவ்வளோவா வராது. ஆனால் அவருக்கு தாசர்கள் பாடல்களை பாட வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம். அவர் ஹிந்துஸ்தானி சங்கீதம் கற்றறிந்தவர், நன்றாக இந்துஸ்தானி சங்கீதம் பாடக்கூடியவர். ஸோ அதன் வாயிலாக அவர் தாசர் பாதங்களையும் பாடிக்கொண்டிருப்பவர். அதனால் அவர் என்ன பண்ணார், தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நானும் சில பாடல்களை பாடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுங்க, கன்னட பாடல்கள் எனக்கு தாசர்கள் பாடல் பாடணும்னு ஆசையாக இருக்கும், உங்கள் சேனலுக்கு நானும் பாடுறேன் அப்படின்னாரு. ஸோ அவரை நான் பாடும்படி கேட்டுக்கொண்ட பொழுது அவர் இந்த பாடலை பாடினார். அவரை நம்ம ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக சின்ன பாடலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பாடுங்கன்னு சொன்னதில் இந்த தயமாடோ ரங்கா தயமாடோ சங்கா இந்த பாடலை பாடினார். ஸோ அந்த பாடலை நான் இந்த தடவை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். மிக நன்றாக பாடியிருக்கிறார். அவர் ஹிந்துஸ்தானி சங்கீதத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அதனால் அந்த ஸ்டைல்லையே தயமாடோ ரங்கா தயமாடோவை பாடியிருக்கிறார். மிக நன்றாக பாடியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாம் திரு ராஜேந்திர கர்நாடகி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திரு ராஜேந்திர கர்நாடகி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ದಯಮಾಡೋ ರಂಗಾ ದಯಮಾಡೋ ಕೃಷ್ಣ, ದಯಮಾಡೋ ರಂಗಾ ದಯಮಾಡೋ ಕೃಷ್ಣ, ದಯಮಾಡೋ ನಿನ್ನ ದಾಸನು ನಾನಿಂದೋ, ದಯಮಾಡೋ ನಿನ್ನ ದಾಸನು ನಾನಿಂದೋ, ದಯಮಾಡೋ ರಂಗಾ ದಯಮಾಡೋ ಕೃಷ್ಣ, ದಯಮಾಡೋ ರಂಗಾ ದಯಮಾಡೋ ಕೃಷ್ಣ. ಹಲವು ಕಾಲದಿ ನೀನೆ ಹಂಬಲಯನಗೆ, ಹಲವು ಕಾಲದಿ ನೀನೆ ಹಂಬಲಯನಗೆ, ಒಲಿದು ಪಾಲಿಸಬೇಕು, ಒಲಿದು ಪಾಲಿಸಬೇಕು ವಾರಿ ಜನಾಭ. ದಯಮಾಡೋ ರಂಗಾ ದಯಮಾಡೋ ಕೃಷ್ಣ, ದಯಮಾಡೋ ರಂಗಾ ದಯಮಾಡೋ ಕೃಷ್ಣ. ಇಹ ಪರಗತಿ ನೀನೆ ಇಂದಿರ
ಇಂದಿರಾರಮಣ ಇಹ ಪರಗತಿ ನೀನೆ ಇಂದಿರಾರಮಣ ಸಹಾಯ ನಿನ್ನದೇ ಸದಾ ಸಹಾಯ ನಿನ್ನದೇ ಸದಾ ತೋರಿ ಕರುಣ ದಯ ಮಾಡೋ ರಂಗ ದಯ ಮಾಡೋ ಕೃಷ್ಣ ದಯ ಮಾಡೋ ರಂಗ ದಯ ಮಾಡೋ ಕೃಷ್ಣ ಕರಿರಾಜವರದನೆ ಕಾಮಿತ ಫಲದಾತ ಕರಿರಾಜವರದನೆ ಆ ಆ ಕರಿರಾಜವರದನೆ ಕಾಮಿತ ಫಲದಾತ ಕರಿರಾಜವರದನೆ ಕಾಮಿತ ಫಲದಾತ ಹರಿ ಸಾರ್ವಭೌಮ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲ 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 ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ ದಯ ಮಾಡೋ ರಂಗ ದಯ ಮಾಡೋ ಕೃಷ್ಣ ದಯ ಮಾಡೋ ರಂಗ ದಯ ಮಾಡೋ ರಂಗ ದಯ ಮಾಡೋ ರಂಗ ದಯ ಮಾಡೋ ಕೃಷ್ಣ. திரு ராஜேந்திர கர்நாடகி அவர்கள் இந்த பாடலை இந்த ஹிந்துஸ்தானி முறையிலே மிக நன்றாக பாடியிருந்தார். தாளங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு பாடியிருந்தார். அவர் மிக நன்றாக பாடியிருந்தார். அவருடைய இந்த எஃபர்ட்ஸுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அவருக்கு இந்த பாடணுங்கிற ஆசை இருக்கு இல்லையா, தாசர் பாடல்களை பாட வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது இல்லையா, அதற்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அதுதான் முக்கியம். நாம் எல்லாரையும் தாசர் பாடல்களை பாட ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இந்த சேனலுடைய குறிக்கோளே இல்லையா. அது ஒரு வகையிலே நிறைவேறுது என்று நான் சந்தோஷப்படுகிறேன். அதனால தான் சின்ன பாடலாக இருந்தாலும் எடுத்துக்கொள்வது. சிறிய குழந்தைகள் சாதாரணமான பாடலை பாடினாலும் அதை எடுத்துக்கொண்டு நாம் இந்த சேனலை போடுவதற்கு காரணம் என்னென்னா அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான். ஸோ இப்போ இந்த பாடலை பார்ப்போம். தயமாடோ ரங்கா தயமாடோ தயமாடோ நான் இன்ன தாசன் எந்தெந்து, அதாவது எந்தெந்து அப்படின்றார். அதாவது நானுடைய தாசன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தயவு செய். நான் ஒன்றுமே அதிகாரம் பண்ணிலாம் கேட்கல. நான் உன்னோட சரணாகதி அடைகிறேன். உன்னையே நான் சரணடைந்து விட்டேன். எனக்கு வேற யாரும் கதியே கிடையாது. நீனே கதி அப்படின்னு விழுந்துட்டேன் நான். நீ என்னை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம். இப்போ பாட்டுடைய சரணத்துக்கு போவோம். ஹலவு காலதி நின்ன ஹம்பல எனகே. ரொம்ப நாளாவே உன்னுடைய இந்த மகிமைகள் மேலே உன்னுடைய நாமத்தின் மேலே எனக்கு ஒரு தீராத ஆசை. இப்போ நேற்று இல்லை, அது ரொம்ப நாளாகவே எனக்கு என்ன உன்மேல் ஒரு ஆசை, ஒரு காதல் ரொம்ப நாளாக இருக்குது. இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாதுப்பா, இது இருக்குது. நீ என்ன பண்ணணும்? ஒலிது பாலிசபேக்கு வாரிஜனாபா. நீ என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தயை செய்து அருள் கூர்ந்து என்னை காப்பாற்ற வேண்டும். வாரிஜனாபா, தாமரையை தன் தொப்புளிலே கொண்டிருப்பவனே, உன்மேல் காதல், உன்மேல் ஆசை எனக்கு இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, வெகு காலமாக இருக்கிறது. அதை நீ என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொண்டு எனக்கு மறக்காமல் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இல்லை எளிமையான சரணங்கள். இப்போ ரெண்டாவது சரணத்துக்கு போவோம். இகபர கதினீனே இந்திரா ரமணா. இங்கேயும் நீதான் கதி எனக்கு, அங்கேயும் நீதான் கதி எனக்கு. அதுதான் சரணாகதி. எங்கேயுமே நீயே கதி, எனக்கு வேறு யாருமே கிடையாது. எதை பற்றியும் எண்ணுவதில்லை, உன்னை பற்றியே எண்ணுகிறேன்
உன் தாளையே பற்றுகிறேன். இகபர கதினீனே இந்திரா ரமணா. அந்த இந்திரை இருக்கிறாளே, ஸ்ரீலக்ஷ்மி இருக்கிறாளே, அவருடைய ரமணனான ஸ்ரீஹரியே, இங்கேயும் நீதான் எனக்கு கதி, மேலுலகத்துக்கு சென்றாலும் அங்கேயும் நீதான் எனக்கு கதி. அதனால் என்ன பண்ணுறா, சகாய நின்னதே சர்வதா தோரி, என்ன பண்ணணும், தயமாடோ ரங்கா தயமாடோ அப்படின்றாரு. அதனால் நீ என்ன பண்ணணும், எனக்கு எப்பொழுதுமே உதவி செய்து கொண்டு, சர்வதா எப்பொழுதுமே உன் உதவியை எனக்கு கொடுத்து கொண்டு என்னை காக்க வேண்டும் என்னுடைய ஸ்ரீஹரியே அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். சின்ன பாடல், கடைசி சரணம் வந்துவிட்டோம். அங்கே அவருடைய அங்கிதமான புரந்தர விட்டலா என்பதை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார். பாருங்கள், புரந்தரதாசர் அந்த அதில் வர்ற வார்த்தைகளாகட்டும், பாடல்களில் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். எல்லாரும் யூஸ் பண்ணுறது தானே. கரிராஜ வரதனே கந்தர்ப்ப ஜனகா, சிம்பிள், எல்லா பாடலையும் வர்றது தான். ஆனால் இந்த பாடல் அது ஏன் இது ஏன் கொண்டு வரணும், கரிராஜ வரதனே கந்தர்ப்ப ஜனகா அப்படிங்கிற ஏன் இங்கே கரிராஜ வரதனை ஏன் இங்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நம்ம நுணுக்கமாக பார்க்க வேண்டும். அதாவது யானைகளின் தலைவன் இல்லையா, கதையை கேட்டிருக்கோம் இல்லையா, யானைக்கு அருள் புரிந்த அந்த கதையை நாம் கேட்டிருக்கிறோம். கஜேந்திர மோட்சம் இல்லையா, அந்த கஜேந்திரன் என்கிற யானைகளின் தலைவன் ஒரு யானை இருந்தது. அது தன்னுடைய யானைகளின் கூட்டத்துடன் எல்லா இடத்துக்கும் போகும், என்ன காட்டிலெல்லாம் அலையும். அது அந்த இறைவனை துதித்து வந்த ஒரு யானை. அது என்ன பண்ணுது, ஒரு முறை ஒரு குளத்திலே இறங்கி தன்னுடைய எல்லா யானை கூட்டங்களுடன் சேர்ந்து ஒரு குளத்திலே இறங்கி தண்ணீர் குடிக்கப் போகிறது. அப்போ ஒரு முதலை அதனுடைய கால்களை பற்றி கொண்டு விடுகிறது. அப்போ அந்த யானை என்ன செய்கிறது, அதனுடன் போராடி அதை விடுவித்து கொள்ள பார்க்கிறது. முதலைக்கு எங்கு பலம், தண்ணியிலே பலம். யானைக்கு நிலத்திலே பலம். இப்போ எங்க யானை எங்க இருக்கு, தண்ணியில இருக்கு, முதலைக்கிட்ட மாட்டிட்டு இருக்கு. சுத்திலும் அவர்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யாராலும் இந்த யானைக்கு உதவி செய்ய முடியவில்லை. யானை தன் பலத்தை நம்புகிறது, நீண்ட நேரமாக போராடுகிறது. அப்பவும் அந்த யானையினால் தன் காலை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. அப்போ அதுக்கு ஒரு அறிவு வருது, நம்மளால முடியாது, என்னால் அப்படிங்கிறத நான் விட்டுறணும், விட்டுட்டு சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஆதி மூலமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனை அழைக்கிறது. தன் பலத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை விடுகிறது, தன் சுற்றத்தார் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை விடுகிறது. விட்டு யாரை நம்புது, சரணாகதி அடைகிறது. அந்த ஸ்ரீஹரியை சரணாகதி அடையும் பொழுது ஆதி மூலமே என்று அழைத்தவுடன் காத்து கொண்டிருந்தான் ஸ்ரீஹரி. அந்த கருடன் மேலே ஏறி வந்து சக்கரத்தை அனுப்பி அந்த முதலையின் கழுத்தை கொய்து இந்த யானையை காப்பாற்றுகிறான். அதுதான் இந்த சரணாகத தத்துவம் இதில் இருக்கிறதுனால தான் கரிராஜ வரதனே அப்படின்னு கொண்டு வர்றார். கந்தர்ப்ப ஜனகனேன்னா அந்த மன்மதனின் தந்தையேன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல அதை கொண்டு வருவதற்கான காரணம் அது. இந்த சரணாகத தத்துவம் கொண்டு வர அந்த கரிராஜனாக இருந்தவன் முந்தைய இதில் இந்திரத்யும்னன் என்கிற ஒரு அரசன், அவன் ஒரு முனிவருடைய சாபத்தினால் யானையாக பிரிக்கிறான். அது போலவே அந்த முதலையும் ஒரு கந்தர்வன், அவனும் ஒரு சாபத்தினால் முதலையாக பிரிக்கிறான். இருவரும் அந்த இறைவன் அருளால் சாப விமோசனம் பெறுகிறார்கள், முக்தியை பெறுகிறார்கள் இல்லையா. அதுதான் சரணாகதத்திற்கு இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு. அதுதான் சொல்றாரு ஸ்ரீ புரந்தர விட்டலனே ஹரிசார்வ பௌமனே. எல்லா கடலும் ஹரி சர்வோத்தமான்னு சொல்றான், அதுதான் ஹரி சார்வபௌம, ரெண்டும் ஒன்று தான். ஸோ எல்லாவற்றிலும் உத்தமானவனே, எல்லாவற்றிலும் சிறந்தவனே என்னுடைய ஸ்ரீஹரியே, கரிராஜ வரதனே, தயமாடோ ரங்கா தயமாடோ அப்படின்னு சொல்றார். ஸோ ஒரு அருமையான புரந்தரதாசர் பாடலை கேட்டோம். நாமும் இந்த பாடலை பாடி அந்த புரந்தரதாசனுடைய அருளை பெறுவோமாக என்று கூறி இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமக.